இப்பவே ஸ்ருதி உன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்றியே. பணக்கார வீட்டுல ஒரே பொண்ணா வளர்ந்தவ, அப்படித்தான் கொஞ்சம் அடப்பிடிப்பா. நீதான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவளை உன் வழிக்கு கொண்டு வரணும். அவ போக்குல விட்டேன்னு வெயி, உன் பையன் உனக்கு இல்லேன்னு ஆயிடும். அப்படி எல்லாம் இல்ல, என் பையன் என் பேச்ச கேட்பா. அதான் அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்றியே. இப்படியே போனா ஒரேடியா அவங்க பக்கம் தான் இழுக்க பாப்பாங்க. என் பிள்ளைய நான் தூக்கி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நீயும் உட்காந்துக்காத. இல்ல இல்ல, ரவி அப்படி எல்லாம் போக மாட்டான். அதான் இப்ப போயிட்டானே, பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு தானே போயிருக்கான். ஒரு நாள் தானே ஆகுது. ஒரு நாளே ஒரு வாரம் ஆகும், அப்புறம் ஒரு மாசம், வருஷம்னு அப்படியே அதுவே நிரந்தரமாயிடும். பாத்துக்க. ஏன் தப்புதான். எது அவங்கள போக விட்டதா? சும்மா இல்லாம உன்னை போன் பண்ணி வர சொன்னேனே, அது ஏன் தப்புதான். வந்து என்ன பயமுறுத்துற? பயமுறுத்துறதுக்கெல்லாம் சொல்லல விஜயா. என்ன மாதிரி நீ ஒண்டியாள் ஆயிடக்கூடாதுன்னு சொல்றேன். ஏற்கனவே உன் புருஷன் முத்து கூட வெளியில போக ரெடியா இருந்தாருன்னு சொல்றேன். ஆள அழுக்கு போயிட்டா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசி. அப்புறம் நான் உன்னை பார்க்க வர்ற மாதிரி